ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். தேர்ஸ்டே மார்னிங் விளாக் தான். காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனல் முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சாலும் பக்கத்தில் உள்ள பெயில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1485 சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருக்காங்க. நான் வந்து எதை நினச்சி இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை வந்து கிடச்சிருக்கீங்க. அந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து அந்த ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. நான் வந்து பிப்ரவரி 2 தான் வந்து யூடியூப் சேனல் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த 6 மாதத்தில் 1485 சப்ஸ்கிரைபர். எனக்கு புது உறவுகள் வந்து நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிற பொழுது நான் அதிகாலையில் எழுந்துச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்குமே வந்து வேண்டிக்கிட்டே இருப்பேன். சேனல் வந்து நல்லா க்ரோவ் ஆகணும், சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வரணும், நிறைய உறவுகள் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1K வந்து ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து கொள்கிறேன். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற மனசில் வந்து அது பெரிய மனசுன்னு சொல்லலாம். உண்மையாகவே எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து எந்த ஒரு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு ஒரு மனசு வந்து நல்ல மனசு வேணும். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் நான் எதை நினச்சி வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணனோ அதே மாதிரி எனக்கு நிறைய உறவுகள் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. அக்கா நீங்கள் வந்து பேசுகிற விதம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு அதை பார்த்ததோடய ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனால் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்கள தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்தாலுமே ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால் அடிக்கடி அந்த அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஆப் இருக்கும். அதில் தான் நம்மளோட வீடியோலாம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதில் போய் பார்த்திங்கன்னா அந்த ஒய்டி ஸ்டூடியோவுக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ஏன்னா வந்து யாராவது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, நம்ம வந்து ஏன்னா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தான் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறீங்க. அப்படிங்கிற பொழுது நானும் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை ஆன்சர் பண்ணணும் இல்லையா. அதனால கமெண்ட்ஸ் எது வந்தாலுமே நான் வந்து டக்குன்னு அந்த 50 மினிட்ஸுக்குள்ளே வந்து அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து பார்த்து வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ வரைக்குமே நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1485 பேர் வந்திருக்கீங்க. தொடர்ந்து வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களையும் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து ரொம்பலாம் முன்னாடி வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு 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 மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்லாம் வந்து போயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கூட எனக்கு பார்த்திங்கன்னா அந்த தனிமை, இந்த லோன்லி ஃபீல்ங்கிறது ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. அதை பற்றி நான் நினைக்கிறதே கிடையாது. முன்னாடிலாம் ஒரு சின்னதாக ஃபேமிலிலாம் சின்ன சின்ன சண்டைகள் வரதானே செய்யும். அந்த நேரத்தில் வந்து நமக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம ரொம்ப தனிமையில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மாதிரியான அந்த எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து யாராவது இருந்தால் நம்ம கொஞ்சம் அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இதில் வந்து நினச்சிருக்கேன். ஆனால் இதில் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த தனிமைங்கிறத ஒரு இதை போக்கிடுச்சு. எனக்கு நிறைய உறவுகள் வந்து கிடச்சிருக்கீங்க. ரொம்ப வந்து நான் சந்தோஷமாக வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ வந்து விலாக் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா 10,000 20,000 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு வந்து இன்னும் நிறைய பேர் கிடைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். அதே மாதிரிக்கே நான் போடுற வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். புதுசுங்கிறதுனால நான் வந்து மாற்றிக்கிறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும்.
மீண்டும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா வந்து இப்போ எனக்கு வந்து பேபி பிறந்ததோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெயின் ஆயிடுச்சு. நீங்கள் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க, வெயிட் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு வீடியோ ஒன்று கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து நார்மல் ஆனது ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அந்த நார்மலுங்கிறதும் சிசேரியனுங்கிறது நம்ம கையில் இல்லை. எல்லாமே அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து. ஏன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அவ்வளோ வேலைகள் வந்து பார்ப்பாங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அது நம்ம சொல்லவே முடியாது. நான் ஒரு வீடியோ கூட தனியாக இது போட்டிருக்கேன், மை ப்ரெக்னன்சி ஸ்டோரின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலை திரும்பவே இல்லையா, ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிறந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து நார்மலுங்கிற பொழுது கொஞ்சம் அந்த வெயிட் வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் ஆகும், டாக்டர் வந்து நார்மல்னு சொல்லியிருக்காங்க, நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நீங்கள் அதுக்காக கண்டிப்பாக வந்து நார்மல் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் வலியை நினச்சிக்கிட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா 100% பற்றி பார்த்தீங்கன்னா 70% வந்து நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால உடம்பு ஏறுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த தம்பி பாப்பா 2 பேர் போதும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டேன், குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்தாக வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டு போட்டதை நானே வந்து ஃபீல் பண்ணினேன். ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த உடம்பு போட்டால் எப்படி புஷ்ஷுன்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடம்பு வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏன்னா 2 குழந்தைங்களுமே எனக்கு வந்து நார்மல் தான், குடும்ப கட்டுப்பாடுக்காக மட்டும் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். அந்த நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் நல்லா போட்ட மாதிரி நானே ஃபீல் ஆனேன். அது மாதிரி நீங்கள் வந்து நார்மல் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பெயினெல்லாம் வந்து பொருட்படுத்தாதீங்க. நார்மலுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த உடல்வாகு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மாறுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல்னால் கொஞ்சம் வந்து அந்த கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம முன்னாடி இருந்த பாடி கண்டிஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இதே ஆப்ரேஷன் பண்ணோம்னா, ஏன்னா வந்து சர்ஜரிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா அந்த காற்றெல்லாம் வந்து போய் ரொம்ப அந்த வயிறுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அது உடம்புக்கே நமக்கு வந்து தெரியும் நல்லா வேறு மாதிரியான நம்மளோட பாடி கண்டிஷன் வந்து நல்லா வெயிட் போட்டது நம்ம வந்து நல்லா ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் சொல்கிறது. எவ்வளோ பெயினாக இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நம்ம விலாகில் சொன்ன மாதிரி தான் காலையில் 7 மணிக்கு வந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணி வரைக்குமே இருந்தது. அதெல்லாம் வந்து கஷ்டம். நான் வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு நார்மல் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்து ட்ரை பண்ணேன். அதே மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சுகப்பிரசவத்தை வந்து விரும்பணும். நல்லா வந்து நடக்கணும். 5 மாதத்துக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நடங்க. ஏன்னா எனக்கு வந்து பாப்பா தலை திரும்பலை அப்படிங்கிற பொழுது எனக்கு கை கொடுத்தது என்னென்னா கர்ப்பம் வந்து நல்லா ஓப்பனாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் நல்லா 5 மாதத்துக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மாடிக்கு மேலே போவேன். 5:30 சில நேரம் 6 மணி ஆயிரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாடியே ஃபுல்லுமே சுற்றி வந்துக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நார்மல் ஆனதுன்னா நம்ம பாடி கண்டிஷன் மேரேஜுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்ம முன்னாடி இருந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு வரும். அந்த சூழ்நிலையை பொறுத்து தான். அப்படி அமைஞ்சதுன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். 2வது காலையில் வந்து கொஞ்சம் அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து எழுந்திரிச்சு பார்க்கணும். அந்த எழுந்திரிக்கும் பொழுது ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மூஞ்சி கால் கையெல்லாம் கழுவிட்டு ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சு பாருங்களேன். அது ஃபுல்லுமே அந்த தண்ணி உள்ளே போனதோட பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வயிற்றுக்குள்ளேயே ஒரு கடகடன்னு என்னமோ ஒரு சவுண்டு வரும். ஏன்னா அந்த கழிவுகள் ஃபுல்லுமே வந்து அப்படியே நைட்டு ஃபுல்லுமே அப்படி தேங்கி அது ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும் வயிறு. அந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஒரு டம்ளர் குடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது இந்த கழிவுகள் ஃபுல்லுமே எல்லாமே வெளியேட்டு அந்த பாடி வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம காலையில் முழிச்சதோட ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து டீ காஃபி வந்து குடிக்கிறத கொஞ்சம் வந்து குறைச்சிக்கணும். அது நமக்கு மைண்டை வந்து கொஞ்சம் டல்லாக ஒரு மாதிரி தெரியுற மாதிரி தெரியும். அந்த டீ குடித்ததோடு பார்த்திங்கன்னா எழுந்துச்சி வேலை செய்யத்தோன்னு அது ஒரு 1/4 மணி நேரமாச்சு அப்படியே உட்காந்துருக்கணுங்கிற அந்த அப்படியே ஒரு மாதிரியான புத்துணர்ச்சியும் இருக்கும். இருந்தாலும் அந்த மைண்ட் செட் ஒரு மாதிரி டல்லாக கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதனால் தண்ணியை குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வேணால் டீ குடிக்கலாம். நான் இதை தான் டயட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறேன்.
அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி இந்த நொறுக்கு தீனிலாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்க மாட்டேன். அது வந்து பிடிக்காது. நொறுக்கு தீனி வந்து கொஞ்சம் வந்து இப்போ வெயிட்டு நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் நொறுக்கு தீனி வந்து நம்ம சாப்பிட்றத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்படிங்கிற பொழுது அது கொஞ்சம் நல்லா நான் வந்து அப்படிதான். நான் அந்த நொறுக்கு தீனிலாம் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி நான்வெஜ் ஐட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா, மீன்லாம் வந்து நம்ம சிக்கன் எவ்வளோக்கு காசு கொடுத்து வாங்குறோமோ, அதே அளவுக்கு தான் மீன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா சிக்கனாவது 1 கேஜி ஒரு ரூ. 200 எடுத்துகிட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம். இப்போ மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த சைடு கடல் ஏரியானுங்கிறதுனால மீன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால எனக்கு அதிகமாக தெரியல மீனோட ரேட்டு. ஆனால் வெளியில் போய் கேட்கும்பொழுது தான் பார்த்திங்கன்னா, அவ்வளோ ரேட்டு வந்து மீன்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சிக்கன், மட்டன் அதில் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மீன் ஐட்டமில் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. நான் மீன் ஐட்டம் வந்து நிறைய வந்து எடுத்துப்பேன் உடம்புக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கீரை வகைகள்லாம் நிறையா வந்து சாப்பிடுங்க. நம்ம வந்து சொல்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியும். ஆனால் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் வந்து நம்ம சிரமப்படுறோம் இல்லையா? நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சொல்கிறது எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கும். அந்த உடம்பு மட்டும் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கலாமா, நல்லா சாப்பிட்ருந்தோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தோணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். சின்ன சின்ன ஃபுட் கண்ட்ரோல்லாம் நம்ம லைஃப்பில் கொண்டுட்டு வந்துட்டாலே போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ பிரியாணிலாம் இப்போ ஃபங்க்ஷன் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி வந்து சாப்பிடுவேன். பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற பொழுது வயிறு ஃபுல்லாக நிறைய சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு, அது நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு எதுவுமே எடுத்துக்கவே மாட்டேன். அந்த பிரியாணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வயிறை வந்து ஃபுல்லுமே அடைச்சிரும். நம்ம ஒரு பிளேட்டு வந்து சாப்பிட்டாலுமே அது வந்து செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கும். அதனால நைட்லாம் வந்து நான் அதிகமாக சாப்பிடவே மாட்டேன். இந்த பிரியாணி சாப்பிட்ற அளவுக்குலாம். இப்போ மதியம் வந்து ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றோம்னா, நைட்டு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 8:30 மணிக்கு மேலே தான் கொஞ்சமாக பால் வேணால் போட்டு குடிச்சிட்டு படுத்துறது. அது மாதிரி பிரியாணிலாம் சாப்பிட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த ஃபுட் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ற நேரத்துலலாம் வந்து அதிகமாக மேலும் மேலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உணவுகளெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா, ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வாங்கி கொடுப்பாங்க இருக்கும். அது எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அலுப்புப்படுவோம். கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபுட் கண்ட்ரோல் வந்து நம்ம கொண்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மனதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நான் காலையில் எழுந்துச்சி இந்த நடக்கிற நடை இருக்குது பார்த்திங்களா, ஒரு நாளைக்கு 500 நடையாவது குறைஞ்சபட்சம் நடந்துருவேன். அதுவே எனக்கு பெரிய வாக்கிங் தான் சொல்லணும். தனியாக போய் எங்கே வாக் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் எனக்கு வந்து கிடையவே கிடையாது. அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய எல்லா வேலைகளும் பார்க்கும்பொழுது ரொம்ப மனதுக்குமே சந்தோஷமாக இருக்கும். காலை நேரத்தில் ஒரு டம்ளர் வந்து குடிச்சு பாருங்கள். இதுதான் என்னுடைய ஃபுட் கண்ட்ரோல். 2வது பார்த்திங்கன்னா, எனக்கு நார்மல் ஆனதுனாலேயே கூட எனக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் வந்து போடாமலே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து நார்மல் டெலிவரி வந்து விரும்புங்க. எவ்வளவு அந்த ஒரு 2, 3 மணி நேரம் தான் கஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, பாப்பா பிறந்ததோடய நம்ம கொண்டாந்து கொடுத்துருவாங்க, குழந்த பிறந்ததோடயே. இதே ஆப்ரேஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபீட் பண்ணுறதுக்கெலாம் விடவே மாட்டாங்க. தனியாக நம்ம குழந்த இருக்கும், நம்ம தனியாக இருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் சிரமம்லாம் பார்க்காதீங்க. எல்லா பெண்களுமே நார்மல் டெலிவரிக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ காலை நேரத்தில் எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இறால் வந்து கொஞ்சம் அங்கேருந்து எடுத்து வந்திருந்தேன். இறால், நண்டுலாம். நண்டு வந்து தனியாக செய்யலாமா, ஏன்னா 3 நண்டோ என்னமோ தான் கிடந்தது போல், செய்யலாமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இறாலோடையே போட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டு செஞ்சுட்டேன். இன்றைக்கி மதிய சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வச்சுட்டு இறால் கிரேவி, அப்புறம் சாதம், முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை வந்து அவிச்சுக்கிட்டேன். அப்பளம் வந்து பொரிச்சிட்டேன். மதியம் சமையல் வந்து சிம்பிளான ரெசிபி.
பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 1485 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.